இன்று திரையுலக நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாள் விழா. அந்த 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நமது உசிலம்பட்டி நகராட்சியில் உள்ள ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பாக தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று போற்றி வந்த ஐயா பசுமன் ஐயா அவர்களுக்கும் கல்வி தந்தை PK மூக்கியாத் அவர்களுக்கும் மலர் மாலை அணிவித்துவிட்டு இந்த நன்னாளில் அருமை அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும், எல்லா புகழும் பெற வேண்டும், நீண்ட ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு நிறைவான செல்வாக்கை பெற்று பல்லாண்டு பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ரசிகர் மன்றத்தின் சார்பாக இங்கே இருபெரும் தலைவர்களுக்கு மாலை அணிவித்து விட்டு இந்த பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கும், தொழிலாளர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இன்று பிறந்தநாள் காணும் அருமை அண்ணன் உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும், புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் MGRின் ஆசி அவருக்கு கிடைக்க வேண்டும், ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் OPSன் ஆசி கிடைக்க வேண்டும், மக்கள் நாயகன் அண்ணன் TTV அவர்களின் ஆசியும், இந்த உசிலம்பட்டி மக்களின் ஆசியும் நல்லாசியும் அவருக்கு கிடைக்கட்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஓபிஎஸ் வந்துட்டு நிபந்தனை இல்லாம மறுபடியும் இணைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு காலையில் தான் அந்த செய்தி வந்திருக்கிறது. அருமையண்ணன் OPS அவர்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பார் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்ளப்படுகிறது. ஒன்றிணையும் போது எந்த மாதிரி எழுச்சி, அடுத்த தேர்தல் எந்த மாதிரி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் இயக்கம், ஒரு ஆழ விருட்சமான இயக்கம், புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் தமிழகத்தை 100 ஆண்டுகள் ஆளும் என்று சபதமேற்று சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே இயக்கமாக, ஒன்றுபட்ட இயக்கமாக இணைந்து செயல்பட்டால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று புரட்சி தலைவி அம்மாவின் கனவு நிறைவேற்றப்படும்.